ஓகே, 90ல இருந்து பாவம். சோ 90ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா ஆஸ் யூஷுவல் நான் முதலாவது செய்வது ஏபிசிடி கட்டி ஏபிசிடி கட்டி வரலாம். அங்கிகளின் சக்தி தொடர்புகள் பற்றிய பின்வரும் கூற்று 41வது கேள்வி. ஓகே, 2019 41வது கேள்வி. ஓகே, 2019 41வது எம்சிக்யூ. ஓகே, 41வது எம்சிக்யூ பாருங்க. அங்கிகளின் சக்தி தொடர்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? கலச்சுவாசத்தில் ஒளி போஸ்போர்லேட்டமும் ஒக்சியேற்ற போஸ்போர்லேட்டும் நடக்கும். இது ஒரு ஃப்ரீக்வெண்டான விஷயம். ஏடிபி தொகுக்கப்படக்கூடிய செயற்பாடு, ஏடிபி தொகுப்பு ஏடிபி தொகுப்பு என்னன்னு சொல்ல போறோம்? பொஸ்போரிலேட்டம் என்று சொல்லுவோம். ஏடிபி தொகுப்பு பொஸ்போரிலேட்டம் என்று சொல்லுவோம். இந்த பொஸ்போரிலேட்டத்துல 3 பொஸ்போரிலேட்டம் இருக்கு. ஒன்று கீழ்ப்படை பொஸ்போரிலேட்டம், ஒன்று கீழ்ப்படை மட்ட பொஸ்போரிலேட்டம். கீழ்ப்படை மட்ட பொஸ்போரிலேட்டம் எங்க நடக்கும் என்று கேட்டா 2 இடத்துல நடக்கும். ஒன்று கிளைக்கோ பகுப்பிலையும், கிளைக்கோ பகுப்பிலையும் கிரப்பின் வட்டத்தில் நடக்கும். கிரப்பின் வட்டத்தில் நடக்கும். இப்படி என்னன்னு கேட்டா சுவாச கீழ்ப்பட உடையறதான சக்தியை தொகுப்படும். ஓகே, சுவாச கீழ்ப்பட. ஓகே, சுவாச கீழ்ப்பட ஓகே, சுவாச கீழ்ப்படைந்த உடையிறதால சக்தியை கொடுக்கும். அடுத்தது ஒக்சியேட்டர் பொஸ்போரிலேட்டம். ஒக்சியேட்டர் பொஸ்போரிலேட்டம் எங்க நடக்கும் என்று சொன்னா என்னென்ன இலத்திரன் கடத்தல் சங்கிலியும் ஒக்சியேட்டர் பொஸ்போரிலேட்டம் நடக்கும். ஓகே, சுவாசத்துல எங்கண்ட இலத்திரன் கடத்தல் சங்கிலியில நடக்கும். இப்படி தாழ்த்தப்பட்ட துணை நொதியங்களான NAD+, ஓகே, தாழ்த்தப்பட்ட துணை நொதியங்களான தாழ்த்தப்பட்ட நொதியங்களான ஆறு NAD+ ஆக ஒக்சியேற்றப்படுகிறது. அதே மாதிரி ஆறு FADH2 எங்களுக்கு FADH ஆக ஒக்சியேற்றப்படுகிறது நடக்கும். எங்க நடக்கும்ன்றது உனக்கு தெரியணும்டாப்பா. எங்களோட உச்சி முகொண்டு போயிடுது. ஓகே, அல்லது இளைமணியில உள்மென்சம். ஓகே, இளைமணியில உள்மென்சம். இது எங்க நடக்க போகுது? கிளைக்கோ பகுப்பு புளிய ஒரு கிரப்பின் வட்டம் யாரு எங்கிட்ட இளைமணித்தாய். அடுத்து 3வது ஒளிபொஸ்போரிலேட்டம். 3வது கதை யாரு? ஒளிபொஸ்போரிலேட்டம். ஒளிபொஸ்போரிலேட்டம் எங்க நடக்கும் சொன்னா ஒளித்தாக்கு நடக்கும். ஒளிபொஸ்போரிலேட்டம் ஒளித்தாக்கு நடக்கும். இதனாலே சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி ஏடிபி தொகுக்கப்படும். ஓகே, சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி ஏடிபி தொகுக்கப்படும். நேரான இடத்தின் பாய்ச்சலையும் வரும், அதே மாதிரி வட்ட வடிகாலத்தின் பாய்ச்சலையும் வரும். ஓகே, நேரான இடத்தின் பாய்ச்சலையும் வரும்டாவா. அதே மாதிரி யாரு வட்ட வடிகாலத்தின் பாய்ச்சலையும் வரும். நோட் பண்ணு, வட்ட வடிகாலத்தின் பாய்ச்சலையும் வரும், நேரான இடத்தின் பாய்ச்சலையும் வரும், வட்ட வடிகாலத்தின் பாய்ச்சலையும் வரும். எப்படியும் வரலாம். நீ என்ன செய்வாய்? நோட் பண்ணி வை. சோ நேரான இடத்தின் பாய்ச்சலையும் வட்ட வடிகால
இலத்திரன் பாய்ச்சலையும் என்ன செய்ய போகுது எங்களுக்கு ஒளித்தாக்கத்துல வந்து ஏடிபி தொகுக்கப்படும். சோ இது ஜென்ரலா வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஏடிபி வந்து சரியா ஏடிபிக்கு வந்து பொஸ்பேட் சேர்க்கப்படுறதால ஏடிபி வருது. இது வந்து ஒடுங்கல் தாக்கம். ஓகே, ஏடிபிக்கு பொஸ்பேட் சேர்க்கப்படுறதால ஏடிபி வரும் ஒடுங்கல் தாக்கம். என்னங்க ஏடிபி வந்து ஏடிபியா மாறுறது வந்து நீர் பகுப்பு தாக்கம். நீர் பகுப்பு தாக்கம். ஏடிபிக்கு பொஸ்பேட் சேர்க்கிறது ஒடுங்கல் தாக்கம். ஏடிபி நீர் பகுக்கப்படுறது ஏடிபியை போஸ்ட் பண்ணும். இங்க வந்து எங்களுக்கு இலத்திரனோ புரோத்தனோ சம்பந்தப்படுறது இல்ல. இங்க இலத்திரனோ புரோத்தனோ சம்பந்தப்படுறது இல்ல. அப்ப இலத்திரனோ புரோத்தனோ சம்பந்தப்படுறது இல்லைன்னு சொன்னா இது எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு ஒக்சியேற்றமோ ஒக்சியேற்றமோ அல்லாட்டிக்கு என்னவோ தாழ்த்தலுக்கோ உட்படாது. ஒக்சியேற்றத்துக்கோ தாழ்த்தலுக்கோ உட்படாது. கவனமா. ஓகே, இது ஒரு காலம் ஒக்சியேற்றத்துக்கோ தாழ்த்தலுக்கோ உட்படாது. ஓகே, ஒக்சியேற்றத்துக்கோ தாழ்த்தலுக்கோ என்ன செய்யாது? உட்படாது. என்ன ஒரு கன்செப்ட்னாப்பா ஏடிபி இது சக்திக்காக மட்டும்தான். ஏடிபி வந்து சக்தி காவி மட்டும்தான். ஓகே, சக்தி காவி. இலத்திரன் புரோத்தன் காவி என்னதான் எங்க ஒக்சியேட்டி தாழ்த்தியாக வருமே தவிர இவர் யாரு? சக்தி காவி மட்டும்தான். சோ இது ஏடிபி தொடர்பாக கேள்வி வரும்னா அதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யலாமா இருக்கும். நோட் பண்ணுங்க, டக்குன்னு நோட் பண்ணுங்க.
ரைட். ஓகே, சோ இந்த விஷயம் பார்ப்போம். அப்ப பார்க்கலாம். இவ்வளவு வச்சுக்கொண்டு நம்ம கேள்வி சில உண்மைகள் கலச்சுவாசத்தில் ஒளிபோஸ்போலேட்டும் ஒக்சியேற்ற போஸ்போலேட்டும் நடக்குமாடாப்பா விட கலச்சுவாசத்தை பொறுத்த மட்டும் கீழ்ப்படை மட்ட போஸ்போலேட்டும் அதே மாதிரியாக ஒக்சியேற்ற போஸ்போலேட்டும் தான் நடக்கும். ஒளிபோஸ்போலேட்டும் என்ன செய்யாது, நடக்காது. ஒளிபோஸ்போலேட்டும் ஒளித்தாக்கத்துல மாத்திரம் தான் நடக்கும். சோ ஏ ஸ்டேட்மெண்ட் விட. பி ஸ்டேட்மெண்ட் அனுசவ தாக்கங்களின் போது ஏடிபி ஆனது ஏடிபி ஆக்சியேற்றப்படும். அது எப்படி வழி ஏடிபி ஏடிபி வந்து ஆக்சியேற்றமும் தாழ்த்தலும் கேட்டகரிக்குள்ள என்ன செய்யாது, வராது. ஆக்சியேற்றம் தாழ்த்தல் கேட்டகரிக்குள்ள என்ன செய்யாது, வராது. அதே மாதிரி ஒடுங்கல் தாழ்த்தம் நீர் போகப்படாதா. சோ இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு செய்யணும். ஏடிபியில் சேமிக்கப்பட்ட சக்தி மின்சக்தியாக மாறலாம், கணக்கு இடத்துல மாறலாம், மின்சக்தியா மாறலாம், வெப்ப சக்தியாக மாறலாம், ஒளிச்சக்தியாக மாறலாம். பயோலுமினன்ஸ் மின்சக்தியா என்ன வரப்போகுது, எலக்ட்ரிக் ஈல்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஈல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய போகுது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்னா எலக்ட்ரிசிட்டியை விடும். ஓகே, எலக்ட்ரிக் ஈல்ஸ். அதே மாதிரி ஒளிச்சக்தியா வரும், பயோலுமினன்ஸ் எங்க வரப்போகுது, மின்மினி பூச்சி இல்லாட்டிங்க அப்படி ஒளியை வந்து பயோலுமினன்ஸ் செய்யக்கூடிய உயிரியலுக்குரிய ஒளிப செய்யக்கூடிய ஆக்கள்ல அந்த சிறப்பு இருக்கு. கீழ்ப்படை பொஸ்போர் நியாயம் கீழ்ப்படை பொஸ்போர்லேட்டம் கிரப்பின் மடத்தில் நடைபெறும். இந்த மாதிரி கீழ்ப்படை பொஸ்போர்லேட்டம் கிரப்பின் மடத்தில் நடைபெறும். நியாயமாக ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எல்லா அனுசவ தாக்கங்களும் சக்தியை விடுவிக்குமா, இல்ல சிலது சக்தியை பயன்படுத்தும். டே தொகுப்பு தாக்கம் எல்லாம் சக்தியை பயன்படுத்தும். ஓகே, சிம்பிளா ஞாபகம். தொகுப்பு தாக்கம் எல்லாம் சக்தியை பயன்படுத்தும். தொகுப்பு தாக்கம் எல்லாம் சக்தியை பயன்படுத்தும். உடைப்பு தாக்கம் எல்லாம் சக்தியை வந்து விடுவிக்கும். தொகுப்பு தாக்கம் பயன்படுத்தும், உடைப்பு தாக்கம் வந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கும். சோ இதுதான் சிஎம்டியும் விட 4வது வரும். ஓகே, சிஎம்டியும் விட என்னது 4வது வரும். ரைட். சோ ஓகே, ரைட். அடுத்த டைவர்சிட்டி கேள்வி அது கிடக்கட்டும். ஆல்ரெடி கிணறு சொன்னாப்பா சுவாச நிரப்புகளுக்கு வரும். சுவாச நிரப்புள்ள வரும். சுவாச நிரப்பு சின்ன விஷயம். ஓகே, சுவாச நிரப்புள்ள வரும். சுவாச நிரப்புள்ள முதல் இருக்க கழிச்சினால் ரெண்டாலும் இருக்க திருப்பி இருக்க குயிக்கேன்னு செய்யக்கூடாப்பா, காய்ச்சுடு. ஓகே, சொரு குயிக்கேன்னு செய்வோம், காய்ச்சுடு. ஓகே, சுவாச நிரப்புள் வந்து குயிக்காக காய்ச்சிடும். பாருங்க என்ன மாதிரி கதைன்னு சொல்லி. சரியா? 43வது விஷயம் டொபிக்கை விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி பரவாயில்லையா, விளங்கப்படுத்த டொபிக்கா இருக்காண்டாகும். விளங்கப்படுத்த டொபிக் இல்ல, நரம்புக்கலம் பார்க்கலாமே. சரி, 43 பாப்பம். 43 பார்க்கலாம். ஓகே, சோ 43வது கேள்வி சுவாச நிறப்பொருட்கள் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளை தெரிவு செய்ய. 43வது 2 பிரச்சனை. ஒன்று சுவாச நிறப்பொண்டு கேட்கலாம், சுவாச நிறப்பொண்டு கேட்கலாம். அல்லாட்டிக்கு வந்து குருதி நிறப்பொண்டு கேட்கலாம். சுவாச நிறப்பொண்டு கேட்கலாம், இல்லாட்டிக்கு வந்து குருதி நிறப்பொண்டு கேட்கலாம். ஓகே, குருதி நிறப்பொண்டு கேட்கலாம், சுவாச நிறப்பொருள் கேட்கலாம், இல்லாட்டிக்கு குருதி நிறப்பொருள் கேட்கலாம். சுவாச நிறப்பொருள் வந்து குருதியிலையும் இருக்கலாம், தசையிலையும் இருக்கலாம். அது யாரும் நடுபொருள் எப்படின்னு கேட்டா, ஆக்சிஜன் பகுதி அமுக்கம் குறைவாக இருக்க என்ன செய்ய போகுது, ஆக்சிஜனோட சேது. ஆக்சிஜன் பகுதி அமுக்கம் குறைவா இருக்க ஆக்சிஜனோட சேது. ஆக்சிஜன் பகுதி அமுக்கம் ஆக்சிஜன் பகுதி அமுக்கம் கூடவாக இருக்க ஆக்சிஜனோட சேரும். ஆக்சிஜன் பகுதி அமுக்கம் குறைவாக இருக்க வந்து ஆக்சிஜனை வந்து விடுவிக்கும். ஓகே, ஆக்சிஜனை வந்து விடுவிக்கும். இப்படிப்பட்ட ஆரை சேதன பதார்த்தம். ஓகே, இப்படிப்பட்ட ஆரன்னு கேட்டா அவர் வந்து ஒரு சேதன பதார்த்தம். சேதன பதார்த்தம்.
ஓகே அதான் எங்கள்ட சுவாசம் ஆக்சிஜன் பகுதிய முக்கம் கூடவா இருக்க ஆக்சிஜனை சேர பிடிக்கும் ஆக்சிஜன் பகுதிய முக்கம் குறைவா இருக்க ஆக்சிஜனை விடுவிக்கக்கூடியதுமான சேதன பதார்த்தம் தான் யாரு சுவாசன சரி ஓகே இதுல என்ன பேர் இருக்குது ஒன்று ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் அடுத்தது ஹீமோசைனின் ஓகே ஹீமோசைனின் அடுத்தது குளோரோகுவரின் அடுத்தது ஹீமோகுளோபின் ஹீமோசைனின் ஹீமோஎரித்ரின் வந்தாலும் குளோரோகுவரின் பத்தி வரும் ஒரு பிரச்சனை இருக்கு நான் சொன்ன ஓடல எழுதினதான் ஞாபகம் ஹீமோகுளோபின் ஹீமோசைனின் ஹீமோஎரித்ரின் ஹீமோஎரித்ரின் அடுத்தது குளோரோகுவரின் அடுத்தது மயோகுளோபின் ஓகே ஹீமோகுளோபின் ஹீமோசைனின் ஹீமோஎரித்ரின் குளோரோகுவரின் மயோகுளோபின் ஞாபகம் படி சைனின் என்று சொன்னா அங்க என்ன இருக்க போது செப்பு 2+ இருக்கு மிச்ச எல்லா இடமும் Fe2+ இருக்கு மிச்ச எல்லா இடமும் Fe2+ இருக்கு மிச்ச எல்லா இடமும் Fe2+ இருக்கு சயனின் எங்க இருக்குமென்னு கேட்டா ஆத்திரப்போடாக்கள்லையும் மொலஸ்காக்கள்லையும் இருக்கு சயனின் வந்து ஆத்திரப்போடாக்கள்லையும் மொலஸ்காக்கள்லையும் இருக்கு ஆத்திரப்போடாக்கள்லையும் மொலஸ்காக்கள்லையும் இருக்கு ஹீமோகுளோபின் வந்து மனிதன் முள்ளந்தண்டுளி அனலிடா மனிதன் முள்ளந்தண்டு உளி அனலிடா இது யாரு முள்ளந்தண்டிலி அனலிடா ஓகே முள்ளந்தண்டிலி அனலிடா ஏன்னா சில அனலிடாக்கள் தான் இருக்கு இது பல பெரும்பாலான அனலிடா இது முள்ளந்தண்டூடுகள் தசையில வந்து ஆக்சிஜனை சேமிக்கிறதுக்காக இருக்கு மயோகுளோபின் வந்து முள்ளந்தண்டுகளில தசையில ஆக்சிஜனை சேமிக்கிறதா இருக்கு அப்ப இவ்வளவு பேரும் அங்கே இருக்கும் கேட்டா குருதியிலையும் அல்லாட்டிக்கு குருதி நிணநீர்லையும் இருக்கு இது அங்க இருக்க போது தசையில இருக்கு சோ இவ்வளவுதான் குருதி நிறப்பொருள் இவர் இருந்து குருதி நிறப்பொருள் கைக்கிறோம் ஆனா டோட்டலா சேர்த்து தான் யாருக்கு வரும் சுவாச நிறப்பொருள் கேட்டகரிக்கு வரும் டோட்டலா சேர்த்தாண்டாப்பா சுவாச நிறப்பொருள் சொல்லக்கூடிய கேட்டகரியில வரும் சோ இதான் விஷயம் ஹீமோகுளோபின் ஹீமோசைனின் ஹீமோஎரித்ரின் குளோரோகுவரின் மயோகுளோபின் சைனின் செப்பு மிச்ச எல்லா இடம் இருக்கு மனிதன் முள்ளந்தண்டொலி அல்லா சைனின் செப்பு ஆத்திரப்போட மொலஸ்கா அடுத்த முள்ளந்தண்டிலி சில அனடா பல அனடா பெரும்பாலான அனடா அடுத்த உள்ளந்தண்டு விலங்கள்ல தசைகள் இருக்கு உள்ளந்தண்டுலிகள்ல தசைகள் இருக்கு இப்ப இவ்வளவு தான் ஜென்ரலா உனக்கு என்ன செய்யப்படாப்பா கேள்வி வருது பாருங்க முள்மீன்களில் மயோகுளோபின் இருக்கு முள்மீன்கள் முள்ளந்தண்டு விலங்குகள்ல தசையில முள்மீன்கள்ல மயோகுளோபின் இருக்கு ஓ தசையில வந்து மயோகுளோபின் கட்டாயம் இருக்கமாட்டா ஓகே எண்பு மீனோ சரி அல்லது வந்து கசையிலைய மீனோ சரி எல்லா முள்ளந்தண்டுலிகள்லையும் ஓகே எல்லா முள்ளந்தண்டுலிகள்லையும் வந்து என்ன செய்ய போது தசை இருக்கு தசைகள் இருக்கு மொலஸ்காக்கள்ல ஹீமோகுளோபின் உண்டு மொலஸ்காக்கள்ல அதுதான் மொலஸ்காக்கள்ல அரே ஹீமோசைனின் தான் இருக்கு ஹீமோகுளோபின் இருக்கு ஆத்திரப்போடாக்கள் மொலஸ்காக்கள்ல சைனின் இருக்கு ஓகே மொலஸ்காக்கள்ல வந்து குளோபின் இருக்குன்றது கூட அனிலிடாக்கள்ல குளோரோகுவரின் உண்டு ஓ அனிலிடாக்கள்ல குளோரோகுவரின் இருக்கு பரடாக்கள் இருக்கு அனிலிடாக்கள்ல ஹீமோஎரித்ரின் இருக்கு ஹீமோஎரித்ரின் அரே சில அனிலிடாக்கள் இருக்கு நியாயம் ரெப்டீரியாக்களில் ஹீமோசைனின் சைனின் சப்பு ஆத்திரப்போடாக்களையும்
மொலஸ்காக்கள். சரியா? டேய் நான் சொல்றேன் எங்கண்ட ஹீமோ ஹீமோகுளோபினை தவிர சாரி ஹீமோசைனை தவிர மிச்ச எல்லாம் குருதி நடப்பொருள் ஞாபகப்படுத்திக்கல. மிச்ச எல்லாம் குருதி நடப்பொருட்கள். மிச்ச எல்லாம் குருதி நடப்பொருள் ஹீமோகுளோபின், ஹீமோ எரித்திரின், குளோரோகுளோபின் குருதியில் இணைக்கக்கூடிய சைனை தவிர மிச்ச அவ்வளவும் கட்டாயம் அண்டாக்கள்ல இருக்கு. மயோகுளோபின் உள்ளந்தண்டு விலங்குகளுக்கு மாத்திரம் தான் இருக்கு. அதுவும் அங்க தசைகள் தான் இருக்கு. ஓகே, அதுவும் அங்க இருக்க போது தசைகள் தான் இருக்கு. சோ மிக பொருத்தமான விட ஏயும் சியும் டியும் எத்தனையாவது விட வரும்? ரெண்டாவது விட பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். ஓகே, ஏயும் சியும் டியும் ரெண்டாவது விட பொருத்தமா இருக்கு. ஓகே, 43க்கு 2 தான். ஓகே ரைட், நோட் பண்ணு.
என்னடாப்பா முடிஞ்சு அவருக்கு மெசேஜ்ல போடுவோம்டாப்பா. நானும் அந்த ஐயர் மந்திரஞ்சில மாதிரி சுவாகா சுவாகான்னு சொல்லி கொண்டு இருக்கேன். நீயும் என்ன எழுதுறீங்களா இல்லையா அனுப்பி சொல்றீங்களா? ரைட், ஓகேடாப்பா, நன்றிடாப்பா, நன்றிடாப்பா. சரியா, ரைட். அடுத்தது பாப்பம். டைவர்சிட்டி 2வது 3ஆம் நாளை வச்சு பார்க்கணும்னா 1ஆம் நாள் டைவர்சிட்டி வச்சு சாடிக்கிட்டோம். ஸோ அடுத்த கேள்வி புகைத்தல். ஓகே, புகைத்தல். புகைத்தல் இந்த பாதிப்பு வந்து ஓகே, புகைத்தல் இந்த பாதிப்பு வந்து 2020ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸ் பேப்பர்ல இருக்கு. 2020 ஓல்ட் சிலபஸ் பேப்பர்ல இருக்கு. வரலாம். ஓகே, இது வரலாம். 2020 ஓல்ட் சிலபஸ் பேப்பர்ல புகைத்தலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு. ஓல்ட் சிலபஸ் பேப்பருக்கு வரலாம். சரியா, வீட்டுல யாரும் ஸ்மோக் பண்றாங்க இருந்தா அதுக்கு பக்கத்துல நீ இருக்க கூடாது. வெண்டியெல்லாம் உனக்கு கேன்சர் கூடாப்பா. சரியா, ரைட், ஓகே. ஓகே, வீட்ல யாரும் ஸ்மோக் பண்றாங்க இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீ பக்கத்துல இருந்து சொன்னா பிரச்சனை வரும். பேசிவ் ஸ்மோக்கிங் வரும். அதை பத்தி கேட்போம். இல்லாதீங்க, சிகரெட் குடிச்சா சாலை ஒரு பிரஸ்னஸ் வருமோ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பாய். சரியா, நீ வாத்தி குடிக்கிற நீ ஒன்னு என்ன வாய பாப்பாய் தெரியும் பத்தி. சரியா, அக்மாட் ஒரு 28 கேரட் கோல்டாப்பா. 28 கேரட் கோல்டு. சரியா, 24 மணி நேரம் இருக்கும். அதோட நாங்க 4 கூடியாப்பா. சரியா, ரைட், ஓகே. சோ என்னன்னு கேட்டா புகை. புகைன்னு சொல்லிட்டு என்ன புகை? சாம்பிராணி புகை இல்லையாப்பா. புகைக்கு புகை என்ன பாத்தியோ? புகை 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 சிகரெட்டு புகை. சிகரெட்டு புகை. புகையில வந்துடாப்பா 2 செட்டப் இருக்கு. முதலாவது விஷயம் வந்து நிக்கோட்டின் இருக்கு. நிக்கோட்டின் இருக்கு. ஓகே, நிக்கோட்டின் இருக்கு. சரியா, இப்ப எப்படின்னு சொன்னா டிரைவர் மேன் வந்து ஜெனரலாக பாருங்க. சரியா, டிரைவர் மேன் வந்து ஜெனரலாக என்ன செய்யணும் பாருங்க. நிக்கோட்டின் என்ன செய்யும் சொன்னா சாடையா வந்து என்ன செய்யும் பிளட் பிரஷரை கூட்டுமிடாம. நிக்கோட்டின் வந்து இதய துடிப்பு கூட்டி ஓகே, இதய துடிப்பை வந்து கூட்டி என்ன செய்ய போகுது? பிளட் பிரஷரை கூட்டும். பிளட் பிரஷரை கூட்டினா உனக்கு சாடையான ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒன்று வரும். ஒரு நித்திரை முடிஞ்ச மாதிரி அப்படியான விஷயத்தை கொண்டு என்ன செய்யலாம்ப்பா வரும். சோ புகையில இருக்கக்கூடிய நிக்கோட்டின் வேலை அதுதான். சரி, இதுதான் ஒரு போதை பொருள். நிக்கோட்டின் தான்டாப்பா போதை பொருள். சரியா, நிக்கோட்டின் தான் வந்து போதை பொருள். சரியா, இது எங்க இருக்க போகுது? புகையில இருக்கு. புகையில இருக்கு. ஓகே, இந்த நிக்கோட்டின் வந்து நீ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் படிச்சிருப்பாய். எங்க படிச்சிருப்பேன்னு சொன்னா முன்னரே காணப்பட்ட ரசாயன மற்றும் கட்டமைப்பு பாதுகாப்பு பொறிமுறையில படிச்சிருப்பாய். ஓகே, முன்னரே காண வந்து தாவரம் வந்து தனக்கு எதிரிகளால பிரச்சனை வரக்கூடாதுக்காண்டி அவர் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் யார வச்சிருக்க போகுது? நிக்கோட்டினை வந்து வச்சிருக்க போகுது. சரியா, நிக்கோட்டினை வந்து வச்சிருக்க போகுது. அப்ப அது ஒரு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் நிக்கோட்டின். சரியா, சிகரெட் புகையில வந்து கார்பன் ஆக்சைடு இருக்கும். கார்பன் ஆக்சைடு வந்து ஆரோட சேரும், ஹீமோகுளோபினோட சேரும். ஹீமோகுளோபினோட சேர்ந்து வந்து மீள முடியாத மாதிரி. ஓகே, மீள முடியாத மாதிரி வந்து மீள முடியாதவாறு வந்து என்ன செய்ய போகுது? வினைந்து கொடு. ஓகே, சோ கார்பன் ஆக்சைடு ஹீமோகுளோபினோட சேர்ந்து மீள முடியாதவாறு வினைந்து கொடு. இது ஒரு பிரச்சனை இல்ல. சரியா, ஆக்சி ஹீமோகுளோபின் கார்பமைனோ ஹீமோகுளோபின் கார்பாக்சி ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபின் என்றால் ஹீமோகுளோபின் பிளஸ் ஆக்சிஜன். கார்பமைனோ ஹீமோகுளோபின் என்றால் ஹீமோகுளோபின் பிளஸ் CO2. கார்பாக்சி ஹீமோகுளோபின் என்றால் கார்பனோர் ஆக்சைடு பிளஸ் ஹீமோகுளோபின். இந்த கார்பனோர் ஆக்சைடு வந்து ஹீமோகுளோபினுக்கு மீள முடியாதுன்னு சேர்ந்தா கலராக சிலரை வந்து நாங்க பிடிச்சோம்டா அந்த சனி நம்ம விட்டு போகாது. அதே மாதிரிதான் ஹீமோகுளோபினுக்கு கார்பனோர் ஆக்சைடு பிடிச்சா கலராது. ஓகே, பிடிச்சா வந்து கலராது. சரியா, சோ மீள முடியாதுன்றது என்ன செய்யலாப்பா
செயற்பட்டு கொள்ளும். இரண்டாவது வந்து எரியக்கூடிய ரசாயனங்கள், எரியக்கூடிய ஓகே எரியக்கூடிய ரசாயனங்கள் அவர் என்ன செய்ய போகுது, கேன்சரை வந்து இன்டியூஸ் பண்ணும், புற்றுநோயை வந்து தூண்டும். ஓகே புற்றுநோயை வந்து தூண்டும், கேன்சர் வந்து புற்றுநோயை வந்து தூண்டும், கேன்சர் வந்து தூண்டும். எரியக்கூடிய ரசாயனங்கள் வந்து புற்றுநோயை தூண்டும், எரியக்கூடிய ரசாயனங்கள் புற்றுநோயை தூண்டும். அடுத்த கதை எங்கள்ல வந்து இந்த புகையில வந்து ஆர்டிக்குமெண்டா சயனைட் இருக்கு, சிஎன் மைனஸ் சயனைட் இருக்கு. சிஎன் மைனஸ் என்ன செய்யும்னா பிசிர் அடிப்பை தூண்டும். சிஎன் மைனஸ் வந்து பிசிறடிப்பை தூண்டும், சாரி பிசிறடிப்பை குறைக்கும். சிஎன் மைனஸ் வந்து பிசிறடிப்பை குறைக்கும். வேறு சில ரசாயன பொருட்கள் இருக்கு, அது சீர சுரப்பு தூண்டும், சீரத்தை உருவாக்க தூண்டும். ஓகே சோ பிசிறடிப்பை குறைச்சு சீரம் உருவாக்க தூண்டும். அப்ப என்ன செய்யணும், சீரத்துல வந்து ஒட்டுப்படக்கூடிய பதார்த்தங்கள் தான் நுரையீரலுக்குள்ள போய் தேங்கும். ஓகே நுரையீரலுக்குள்ள போய் தேங்கும். ஏன்னா நல்லா சுருட்டு பத்துறவர் சிகரெட் போய்க்கிறவர் வந்து இருமிக்கணும் சொன்னா சளி இருக்கும் ஆனா வெளியில வராது. ஓகே சளி இருக்கும் ஆனா என்ன செய்யாது, வெளியில வராது. சரியா, சளி இருக்கும் வெளியில வராது. ஓகே இப்ப என்ன செய்ய போகுது, இப்ப சீதம் எல்லாம் உள்ள கிடைக்குது. அப்ப தூசு துணிக்கு எல்லாம் என்ன செய்ய போகுது, நுரையீரல் நிலையத்துல போய் தங்கும். தூசி துணிக்கு எல்லாம் நுரை இருமுறை பார்த்துட்டு நீங்களும் பாதிஞ்சு இருக்கிற. சரியா, இது என்னது சளி இருக்கு, அது ஒரு லாங் டேர்முக்கு இழுத்து திரும்பி. சரியா ரைட். அப்ப தூசு துணிக்கு எல்லாம் வந்து நலத்துக்குள்ள வந்து தங்கும். தங்கினா இவரை சாக்காடுறதுக்காக ஆறு வரப்போது நீர் பகுப்பு நொதியங்கள், நீர் பகுப்பு நொதியங்கள் வருது. நீர் பகுப்பு நொதியும் அவரை நீர் போக்குறதுக்கு மேலதிகமாக ஆரை நோய் நீர் போக்கு நுரையீரல் சிற்றறை நீர் போகும், சிற்றறை வந்து நீர் போகும், நுரையீரல் சிற்றறை நீர் போட்டு விட்டு. சோ இது இவளாத்தாலே என்ன செய்ய போகுது, சுவாச மேற்பரப்பின் அளவு குறையும். இவளாத்தால சுவாச மேற்பரப்பின் அளவு குறையும். இவ்வளவுமே ஒரு ஷார்ட் நோட்ஸ், இவ்வளவும் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஞாபகப்படுத்தணும். ஓகே இவ்வளவும் வந்து ஒரு ஷார்ட் நோட். ஓகே சோ புகையிலையில நிக்கோட்டின் இருக்குது, நிக்கோட்டின் இதய துடிப்பு வீதத்தை அதிகரித்து குருதிய முகத்தை அதிகரித்து. கார்பன் மோனாக்சைடு மீள முடியாத நிரோதி, எரியக்கூடிய ரசாயனங்கள் புற்றுநோயை தூண்டும். சயனைட் சிஎன் மைனஸ் குறைக்கும், சிஎன் மைனஸ் வந்து பிசிறடிப்பை குறைக்கும். சரியா, ஆனா என்ன செய்ய போகுது, சீரச்சுரப்பை தூண்டும். இதனால நுரையீரலுக்குள்ள வந்து சளி தேங்கும், அதோடு சேர்த்து ஒட்டுப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் நுரையீரலுக்குள்ள போய் தேங்கும். அப்ப அந்த இடத்துல நீர்ப்போக்கு நொதியத்தின் வெளியீட்டை தூண்டும். அப்ப சிற்றறையின தகர்வு நடக்கும் போது சுவாச மேற்பரப்பு அளவு வந்து குறையும். பாருங்க, சுவாச பாதையில் உள்ள கெண்டிக்கலங்களினால் சீதம் சுரக்கல் தூண்டப்படும். நியாயம், சீதம் சுரக்கிறது தூண்டும். சரி, கயரோகத்தை உண்டாகும். கயரோகம் கசம், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரியா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ன செய்ய போறாப்பா, பாக்டீரியல் டிசீஸ். ஓகே அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். சோ அதுக்கும் சிகரெட் புகைக்கும் சம்பந்தம் இல்லை. குருதியில் ஆக்சிஜன் கடத்தலை குறைக்கும். நியாயம், ஏன், கார்பன் ஆக்சைடு வந்து ஹீமோகுளோபின் உடைக்கும்டா, ஹீமோகுளோபின் இல்லாட்டிக்கு ஆக்சிஜன் கடத்தல் வந்து குறையும். நியாயம், சுவாச பைகளில் இருக்கக்கூடிய சித்தரின் செயற்பாடு குறைக்கும். நியாயமான கதை. இதய அடிப்பை குறைக்குமா, விளையாடாப்பா இதய துடிப்பை கூட்ட போகுது. இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு சில நேரம் எஸ்ஏக்கு வரலாம், தயவு செய்து பார்த்து வை. சோ ஏயும் சியும் டியும் ரெண்டாவது விடாப்பா ஷார்ட் நோட்ஸ் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வை. ஓகே ரெண்டாவது விட வரும். மேடது இந்த ஸ்பீட்ல கேள்வி செய்யறது ஓகேயா, இந்த ஸ்பீட்ல கேள்வி செய்யறது ஓகேயா இருக்கா? ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஸ்பீட். ஓகே ரைட்.
ரெண்டு மூணு பிள்ளைலாம் மெசேஜ் போடுது மிட்டாக்கள் சொன்னாதான் தெரியும் உண்ட மனசுக்கு என்ன நினைக்கிறீன்றதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் எனக்கு இல்லையே போ சரியா நீ நேர்ல இருந்தா உன்னை மூஞ்சி எனக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாது இல்ல உன்னைய எனக்கு யாரும் தெரியாது சரியா மனசுக்கு நினைச்சிட்டு சொன்னா கூடாது சொன்னாதான் மெசேஜ் போட்டாதான் தெரியுமே ரைட் நோட் பண்ணு
திடீர்னு போகக்கூடிய இரும்புது. ஓகே ரைட். 47வது கேள்வி. ஓகே 47வது கேள்வி. ஓகே 47வது கேள்வி பார்ப்போம். சரியான அதே மாதிரி சின்ன கேள்விதான். நன்கூடு தொடர்பாக கேள்விகள் சின்ன டாபிக் அப்படியே பார்ப்போம். சாமுடைய சூமரசன் நைடேரியாவில வந்து இருபடையுடன் ஓகே பிளட்டிஹெல்மின்டிஸ், நெமட்டோடா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரபோடா, எக்லினோடோமேட்டா, கொன்ட்ரிக்டிஸ், ஒஸ்டிக்டிஸ், அம்பிபியா, ரெப்டைல், ஏப்ஸ், மம்மேலியா. ஓகே பிறகு வார அவ்வளவு பேர்லயுமே முப்படையுடைய உடலாக இருக்கு. பிறகு வார அவ்வளவு பேர் முப்படை டிப்ளோபிளாஸ்டிக், உடலுக்கு டிப்ளோபிளாஸ்டிக் முப்படை உடலாக இருக்கு. முப்படை உடல் நைடேரியா மட்டும் இருபடை உடல், மிச்சாவளா பொருளை முப்படை உடல். நைடேரியாவில வந்து எங்களுக்கு உதரக்கிழங்குடி அடுத்தவல்ல வந்து கிளைத்த உதரக்கிழங்குடி. நெமட்டோடாவில வந்து போலி உடற்குழி. பிறகு வார அவ்வளவு பேரையும் ஆறு உண்மையான உடற்குழி. உதரக்கிழங்குழி, கிளை கொண்ட உதரக்கிழங்குழி, போலி உடற்குழி, உண்மையான உடற்குழி. சோ இவ்வளவு இருக்கு. உன்னை பொறுத்தவரையில வந்து சரியா ஓகே ஆத்திரப்பூடா வந்து எல்லாருலயுமே வந்து புறவன்போடு கைட்டினாலாக்கப்பட்டது. எக்கைனோடோமேட்டா எல்லாருலயுமே அகவன்போடு கால்சியம் கார்பனேட்டால் ஆக்கப்பட்டது. மிச்ச அவலாபெர்லையும் அகவன்போடு ஒஸ்டிக்டிஸ்களுக்கும் அதுக்கு பிறகு அவலாபெருக்கும் என்பது கொன்ட்ரிக்டிஸ்களுக்கு தசையிடுகள். லெப்டீரியாக்கள்ல அகவன்கூட்டுக்கு மேலதிகமாக புறவன்கூடு இருக்கலாம் என்கிற ஆமைகள் மாதிரியான விளைவுகள். ஓகே மொலஸ்காக்கள்ல புறவன்கூடும் இருக்கு, அகவன்கூடும் இருக்கு. ஓகே புறவன்கூடும் இருக்கு, அகவன்கூடும் இருக்கு. ஓகே அனலிடாவிலேயும் நெமட்டோடாவிலேயும் வந்து நீர்நிலைகள் வன்கூடு. அதே நைடேரியாவிலேயும் நீர்நிலைகள் வன்கூடு இருக்கு. நீர்நிலைகள் வன்கூடு அதுல அனலிடாவிலான் உண்மையான நீர்நிலைகள் வன்கூடு. ஏன்னு கேட்டா வட்டத்தசையும் இருக்கும் பிளஸ் நீள்பக்க தசையும் இருக்கும். வட்டத்தசையும் இருக்கும் பிளஸ் ஆறு நீள்பக்க தசையும் இருக்கும். மிச்ச இடங்கள்ல அப்படி கதைகளாக்கணும் இல்லை. ரெட்டைகள்மின்டிஸ்ல வன்கூட்ட பெற்ற கதையே எங்களுக்கு இல்லை. ஓகே இவ்வளவுதான் உனக்கு தேவையான வன்கூடு தொடர்பான விஷயங்கள். ஓகே வன்கூடு தொடர்பான உனக்கு தேவையான விஷயம் இவ்வளவுதான். வன்கூட்ல கேள்வி வருதுன்னா இது தாண்டின கேள்வி வராது. ஓகே ரைட் பாப்போம். 47வது கேள்வி. ஓகே ரைட். உடற்குழி அனலிடா நியாயம். சரியா அனலிடாவில உண்மையா உடற்குழி நியாயம். போலி உடற்குழி நைடேரியா இந்த மாதிரி போ. நைடேரியாவிலே அது உதரக்கிழங்குடி. அது போல கால்சியம் கார்பனேட் தட்டுக்கள் எக்கைனோடோமேட்டாக்கள் ஜெனரலா அந்த கதை சரிடாப்பா. ஓகே கால்சியம் கார்பனேட்டுகள் தட்டுக்கள் எக்கைனோடோமேட்டாக்கள் சரி. சுண்ணாம்பு கால்சியம் கார்பனேட் எல்லாம் சரி. 88 ரெப்டீலியா ஓமடாப்பா. ரெப்டீலியாவில 88 இருக்கு. அந்த புறவன்கூடு சொன்னது
சோ அந்த புறவெண்கூடு வந்து 88 இருக்கு. போனி பிளேட்ஸ் என்று சொல்லுவோம். 88 இருக்கு. மாமேந்த ஓடெல்லாம் 88 இருக்கு. புறவெண்கூடுன்றது 88. சரி, அடுத்தது உதரக்கிழனுக்குரிய குழி நெமிழ்த்தோடாக்கள். நெமிழ்த்தோடாவில உதரக்கிழனுக்குரிய குழியா அதே ஓடோட குழி எல்லாம் இருக்கு. சோ ஏயும் சியும் டியும் ரெண்டாவது வருது. எல்லாத்துக்கும் செய்திகளில் அப்படியா செய்யலாம். 47 47 2. எஸ், சரியாதான் தெரியும் தம்பி, பிளவுதான் சரியா. சோ இதுதான் விஷயம். ஓகே, சோ ஓரளவுக்கு ஞாபகப்படுத்தி வை. இவ்வளவுத்தை தாண்டி உனக்கு வெண்கூட்டுல கேள்வி வார்த்தைக்கு இல்ல, டைவர்சிட்டி வெண்கூட்டுல கேள்வி வார்த்தைக்கு இல்ல. ஒரு ஞாபகப்படுத்துறக்கண்டு எழுதி எழுதி வெளி வெளி இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். கன்னிப்புறப்பு பார்ப்போம். டைப்
டேய் எனக்கு இருமுது நான் ஒரு நிப்பாடி கொள்றேன் எழுதி போட்டு லெப்டாங்க வெளிநாடு லெப்டாங்க